நான் இன்றைக்கி அரிசியில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து எங்கள் பாட்டி காலத்தில் உள்ள ரெசிபி. டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருக்கும். இதோட பேர் என்னது அப்படின்னா அரிசி கொக்கட்டான் தாங்க பண்ண போகிறேன். ஸ்நாக்ஸு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். 250 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். 4 ஏலக்காய், தேங்காய் கொஞ்சமாக, அப்புறம் கருப்பட்டி பாகு வந்து எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இவ்வளோதான் இது செய்யறதுக்கு தேவையான பொருள். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு அரிசி போட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. இது பொன்னிறமாக வரது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து புட்டு மாவு பதத்துக்கு திரித்து எடுத்துக்கணும். கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து தேங்காய் பொன்னிறமாக வரது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நம்ம திரித்து வச்சுருக்கிற அரிசி கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டி கரைசலையுமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான இந்த அரிசி கொக்கட்டான் ரெடி ஆயிருங்க. ஒரு வாரம் ஆனாலுமே கெட்டு போகாது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவுமே இதை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம இப்போ தான் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து பல்லு முளைக்கிற டைமில் ஊறும்ல, அப்போ நம்ம டீத்தர்லாம் இப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் முன்னாடி உள்ளவங்கள்லாம் இந்த மாதிரி தேங்காய் சேர்க்காமல் இதே மெத்தடில் செஞ்சு இதை தான் குழந்தைங்களுக்கு அந்த ஊறுற டைமில் சாப்பிட கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். என்னோட அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி லைக்கையும் போட்டுக்கோங்க. பாய்.